ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏப்ரல் 23 தேதியிலிருந்து 75 நாள் தள்ளி வைக்க வேண்டும் தேர்தல் தேதியை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கிறான் என்று தெரிய வேண்டும் என்றதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் தேதியை அங்கிட்டிருந்து 75 நாள் தள்ளி வைக்க வேண்டும். இந்த பிப்ரவரி 23 வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி ஒன்று சேர்ந்து படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சார் இந்த மாதிரி பைப்பு வச்சு ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்க போகிறோம்னு சொன்னீங்க, இதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார்கள். இதில் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. இது என்ன சார் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதது ஒரு கண்டுபிடிப்பா அப்படி என்று கேட்டார்கள். இது உதாரணம்னா என்னன்னு தெரியுதா? மிகப்பெரிய மக்கள் பயன்பாட்டுக்குரிய செயல்களை அரசாங்கம் செய்திருக்குது. அந்த விஷயத்தை பற்றி விளக்கத்துடன் பேசும்போது இந்த கருவி அதற்கு உதாரணமாக அமைந்து அதற்கு உள்ள செயல்களை பாமர மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும். அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பொது அறிவு ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கா, பொது அறிவுண்டா என்ன, பொதுவான ஒரு அறிவு என்றால் ஒரு கணக்கு போட சொல்கிறோம். கணக்கு போட சொல்லும்போது என்ன செய்யறான், அந்த கணக்கு போடும்போது விரலை விட்டு எண்ணுவான். எப்படி விரலை விட்டு எண்ணி கணக்கு சொல்லுவான். அப்போ அந்த விரலை விட்டு எண்ணி கணக்கு சொல்லக்கூடிய அந்த ஞானம் போயிடுச்சு. எப்படி விரலை வச்சு எண்ணுவான். அந்த விரலை வச்சு எண்ணும்போது அவனுடைய கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனக்கணக்கு அது போயிருச்சு. அது எப்படி ஜெயபாண்டி மனக்கணக்கு போகும் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. மனக்கணக்கு எப்படியா போகும் அப்படின்னும்போது, மனக்கணக்கு என்பது கால்குலேட்டர் இல்லாமல், செல்ஃபோனுக்குள்ளே உள்ள கால்குலேட்டர் இல்லாமல் மனக்கணக்கு போடுவார்கள். சாதாரண பெண்கள் கூட மனக்கணக்கு தான். இன்றைக்கி அந்த மனக்கணக்கு இல்லை, எழுதுகிற கணக்குன்னு கொண்டு வந்தான். இப்போ எழுதுகிற கணக்கும் போயிடுச்சு, பூரா புள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டான் கம்ப்யூட்டரில். அப்புறம் அதுவும் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறான், எதுவுமே நீங்கள் புள்ளியில் வைக்க வேணாம் கம்ப்யூட்டரில், ஒவ்வொரு பட்டனவாக அமுக்க வேண்டியதில்லை. நீ என்ன பேசணும்னு நினைக்கிற, என்ன பேசி நீ டைப் அடித்து கம்ப்யூட்டரில் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ செல்ஃபோன் மூலமாக பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே டைப் பண்ணிடும் அப்படின்னு உருவாக்கியிருக்கான். அப்போ இப்படி பிடிச்சி எழுதக்கூடியது வேணாமட்டான், புள்ளி வை கம்ப்யூட்டரில், ஒவ்வொரு பட்டனமாக அமுக்கிறதுக்கு பேர் புள்ளி வைப்பது. இப்போ அந்த புள்ளியில் வைக்க வேணாம், வார்த்தையால் சொல்லும்போதே அதுவே புள்ளி வச்சுக்கிறோம். அப்படி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்படி வளரும்போது நீ என்ன செய்யணும், இப்போ பெட்ரோல் இந்தியாவில் கிடைக்க போகுது. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் பெட்ரோல் எடுத்துக்கலாம். அதுக்கானதை ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் என்று இந்தியா சொல்லுது. நான் இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து விட்டு, அதற்கு பிறகு என்னுடைய மாணவர்களும் தேர்தலில் நிற்பார்கள். ஜெயபாண்டியுடைய மாணவர்களும் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி இந்த இவிஎம் மிஷினை தடை செய்துவிட்டு
இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் நிரூபித்த உடனே இந்தியாவில் இருக்கிற அனைத்து பணக்காரர்களுடைய பணத்தை சப்டி பண்ணி அந்த இந்தியாவில் இருக்கிற பெட்ரோல் கிடைக்குதுன்றாங்களே அதை எடுக்கலாம். இல்லை என்றால் எல்லா பொதுமக்களிடமும் வசூல் பண்ணி நான் தர்றேன். பெரிய பணக்காரர்களுக்கு வந்து இந்தியாவில் பெட்ரோல் கிடைச்சிருச்சு, பெட்ரோல் எடுக்க போகிறோம், இந்தியாவுக்கு நாமளே பெட்ரோல் எடுத்து விற்பதற்கு நான் பெரிய பணக்காரர்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லுவது தவறு. மக்களாட்சி என்றால் மக்களுடைய வசூல் பண்ணி அந்த பணத்தில் உருவாக்கி அந்த மக்களுக்கு பயன்பெறுற மாதிரி செய்வது தான் மக்களாட்சி. மக்களாட்சி என்று சொல்லிக்கிட்டு பெரிய பணக்காரர்கிட்ட ஒரு பெட்ரோல் எல்லா மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோலை எண்ணெய் கிணறை தோண்ட போகிறோம். அப்போ தோண்ட போகிறீங்கன்னா மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்கள் மூலமாகவே வரி வசூல் செய்து அந்த பெட்ரோல் கிணறை தோண்ட வேண்டும். அந்த பெட்ரோலிருந்து வரக்கூடிய வருவாயை இந்த மக்களுக்கு சேவை புரிய வேண்டும். நீங்கள் மக்களாட்சின்னு சொல்லிக்கிட்டு பொய்யாச்சிக்கு மிஷின் மூலமாக ஓட்ட திருடி ஆண்டுக்கிட்டு பணக்காரர் கையில் அந்த கிணறை கொடுத்துட்டு அது எப்படி மக்களாட்சியாக இருக்கும்? கணவனும் மனைவியும் வாழ்கிறாங்க. இந்தியா என்பது ஒரு பொண்டாட்டி மாதிரின்னு வச்சுக்க, இந்தியா நாடு. அதில் புருஷன் மாதிரி மோடி ஆள்றாரு மக்களை. புருஷன் இந்தியாவுக்கு புருஷன் யார்? பிரதமரும் மோடின்றவன். ஆனால் இந்த நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் தேவைன்னா வாங்க வேண்டும் என்றால் அமெரிக்காக்கிட்ட அனுமதி கேட்குறான். அப்போ அமெரிக்காவுக்கா நம்ம ஓட்டு போட்டோம், ட்ரம்புக்கா ஓட்டு போட்டோம், மோடிக்கு ஓட்டு போட்டோம். ட்ரம்ப் வந்து யார்கிட்ட கேட்குறான்? அமெரிக்காவில் ட்ரம்புக்கிட்ட நான் ரஷ்யாக்கிட்ட பெட்ரோல் வாங்கிக்கிறவான்னு கேட்குறான். இது நம்ம நாட்டில் ஓட்டு போடுற மிஷினை வச்சு ஏமாற்றி திருடி ஆளக்கூடிய பிரதமர் என்று நிரூபிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தயாரிப்பு இவிஎம் மிஷினை வைத்து தான் இந்த இந்தியாவில் தேர்தல் நடத்த வேண்டும். அந்த தேர்தலில் ஓட்டு போடாமலே ஓட்டு போட்டது மாதிரி காமிச்சிட்டு மிஷின் மூலமாக திருடி ஆளுன்றதுனால தான் திருட்டு பிரதமர் மோடி இந்தியாவுக்கு என்ன வளம் வேண்டும், பெட்ரோல் வேண்டும், ரஷ்யாகிட்ட வாங்கிக்கிறதுமா அப்படின்ட்டு ட்ரம்ப் என்ற அமெரிக்காவில் அனுமதி கேட்குறாரு. அப்போ இது வந்து இந்தியாவில் ஆளக்கூடிய தகுதி தரம் எதுவும் பிரதமர் மோடிக்கு இல்லை. ஒரு கணவன்னா ஏங்க என் பொண்டாட்டியை நான் சினிமாவுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஆள்கிட்ட அனுமதி கேட்டேன்னா அது உன் பொண்டாட்டி இல்லை. அதே மாதிரி உன் பொண்டாட்டி நீ கூட்டு போகும்போது இன்னொரு ஆள் நீ கூட்டு போகாதன்னு சொன்னால் சரின்ட்டு இருந்தேன்னா அது பொண்டாட்டி இல்லை. அதனால் இந்தியா என்ற ஒரு பொண்டாட்டியை பிரதமர் என்ற புருஷன் மோடி ஆள்வது உண்மை என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ அமெரிக்காக்கிட்ட வந்து ட்ரம்புக்கிட்ட நான் இந்த எண்ணெய் போய் பெட்ரோல் வாங்கிக்கிறதுமா ரஷ்யாக்கிட்ட இந்த கேட்குறது நீ உண்மையான பிரதமர் இல்லை. அதனால் மக்களாட்சி வேண்டும், இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், தேர்தல் தேதியை தள்ளி வைங்க. பிப்ரவரி 23 75 நாள் டைம் எனக்கு கொடுங்க. இந்த தேதிக்குள்ளே தமிழ்நாட்டு முதலமைச்சரோ இந்தியா பிரதமர்களோ நீங்கள் அந்தந்த மாவட்டத்தை தத்தெடுத்து பள்ளி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு படிப்புக்கு சம்பளம் கொடுத்துட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம். என்னுடைய மாணவர்களும் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற இவிஎம் மிஷின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியுடைய சொத்தை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்கப்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். POJ பாண்டி சயின்டிஸ்ட்டு. அடுத்த டேக்கில் பேசுவோம்.